பிரார்த்தனை. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனிடமும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு போனால் அழுத்து விடுவான். அது எவ்வளவு பெரிய நண்பனாக இருக்கலாம். திரும்ப திரும்ப டெய்லி போய் கேட்கறீங்க, ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, என்ன உனக்கு வேற யாரும் கிடைக்கலான்னு தான் கேட்போம். அல்லது அவரை பார்த்த உடனே அன்றைக்கு வாரான், இன்றைக்கும் வருகிறான் என்று அவன் வீட்டுல வைஃப்ட்ட சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுங்க, அழுத்து விடுவான் மனிதன். ஆனால் கேட்காவிட்டால் கோபப்படுகிற ஒரே ஒருவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி. அல்லாஹ்விடம் யார் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்விடம் கேட்க சொல்லுகிறான். கேட்கிறதிலேயும் சில இடங்கள் நம்ம மனதால கேட்கக்கூடிய மாதிரியான இடங்கள், சுஜூத், தஹஜ்ஜுடைய நேரம், பிரயாணம், நோன்போடு இருக்கிற நேரம், இதெல்லாம் மனம் விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள். இந்த நேரங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, துஆ கேட்கும் போது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த கையை வச்சுக்குவார், துஆ கேட்டிருப்பார், போன் வரும், எடுத்து பார்ப்பார், கட் பண்ணுவார், சில நேரம் ஆனா புறம் எடுக்கிறேன்னுவார். வீட்டுல உம்மாமாரை பார்த்தீங்க, அந்த தாய்மார் துஆ கேட்டுக்கிருப்பாங்க. அங்க யாராவது லைட்டர் எங்கன்னு கேட்டா அங்க கிச்சன்ல இருக்கு துஆ கேட்டுக்கொண்டு, மகள் யாரோ கூப்பிடுறாங்க பாரு. அதாவது துஆவை எப்படி கேட்கிறாங்கன்னா, சும்மா இருந்துட்டு வாய் கேட்குது துஆ. இந்த துஆ செல்லாது. துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். கேர்லெஸ்ஸாக மனதை அங்கும் இங்கும் அலைய விட்டு கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி அல்லாஹ்விடம் கேள். இதுதான் கவுன்சிலிங். படித்தவங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங் படித்தவங்களுக்கு தெரியும். கவுன்சிலிங் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்துதல். மனதை ஒருநிலைப்படுத்தினால் உனக்கு மகிழ்ச்சி வரும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீ உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய். இரண்டாவது சொல்றாங்க, பிரார்த்திக்கும் போது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைத்து கேட்காதே. யா அல்லாஹ் நீ விரும்பினால் கொடு என்று கேட்காதே. ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதியாக கேள். அல்லாஹ் உன்னுடைய ரப், நீ அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நீ அடிமை கிடையாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய கை நிறைந்து போயிருக்கிறது. செலவு செய்வது அல்லாஹ்வுடைய கையில் இருந்து எதையுமே குறைக்காது. வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பெட்ரோல் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், தங்கம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், காசு பணம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். எனவே அப்படியான அல்லாஹ்விடத்தில் நீ கேட்கும் போது உறுதியாக கேள். யா அல்லாஹ் எனக்கு கொடு. நோயை குணப்படுத்துகிறவன் அல்லாஹ் தான். எனவே உன்னுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடு. யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளை நோயினால் கஷ்டப்படுகிறது, என்னால் பார்க்க முடியவில்லை. யா அல்லாஹ் எல்லா மருத்துவர்களிடம் கொண்டு சென்று விட்டேன், நீதான் நோயை குணப்படுத்துகிறவன், என்னுடைய குழந்தைக்கு நோயை குணப்படுத்து யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் கேள். அல்லாஹ் தரமாட்டான் என்ற நிராசையோடு அல்லாஹ்விடத்தில் போய் நிற்காதே. கேட்கும் போது அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு கேள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஃபீலிங்கோட, இந்த நம்பிக்கையுடன் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தருவானா தரமாட்டானா? தருவான், நிச்சயமாக தருவான். ஒரு அடியான் தன்னுடைய கரங்களை ப்ராப்பராக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தினால் அந்த கைகளை வெறுங்கையாக அனுப்புறதுக்கு ரப்புல் ஆலமீன் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹருடைய நேரத்திலே, இரவின் 3வது பகுதியிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து, ஹல் மின் சாயிலின் ஃபஉதி, என்னிடம் கேட்பவன் யாராவது இருக்கிறானா, கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் சொல்கிறான். அந்த அல்லாஹ்விடத்தில் மனதை ஒருமுனைப்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய அவ்வளவு பிரச்சனையை எடுத்து வைக்கலாம். மனைவிக்கு பிரச்சனையா, கணவனால தாயிடம் சொல்ல முடியவில்லை, நான் லவ் பண்ணி திருமணம் முடித்து விட்டேன். பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை, உடன்பிறப்பு, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தீர்வை தருவான். கம்பெனில பிரச்சனை, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் தூக்கி அல்லாஹ்விடம் வைக்கும் போது
சரியாக வைக்கும் போது நிச்சயமாக அழுகை வரும். அழுது அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க. அழுக வந்தால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனசில் உள்ள நிறைய பாரங்கள் அப்படியே இறங்கிவிடும். அதுவும் நம்ம யார்கிட்ட அப்பீல் பண்ணியிருக்கிறோம்? ரப்புல் ஆலமீனிடம். எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன். அலா குல்லி ஷைஇன் கதீர். குர்ஆனில் 33 இடங்களுக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை. எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அப்பீலை கொடுத்திருக்கிறேன். இத நினைக்கும் போதே மனதுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ் வரும். துஆ உண்மையிலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய மிகப்பெரிய வழியாக இருக்கிறது.